வணக்கம், நான் நிரோஷன். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க கருப்பு கவனி. என்னென்னா இந்த பாரம்பரிய ரக நெல்லுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். முட்டை கருப்பன், பச்சை பெருமாள், அணிவரியம், சுவந்தல், இந்த சீனட்டியில இருந்து எல்லா பாரம்பரிய நெல்லுகளையும் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல சுவந்தல் சீனட்டியை தவிர மிச்சம் எல்லாமே 5 அடிக்கு மேல உயரம் வளர்றாக்கள்லாம் எல்லாமே 5 அடி. நான் நின்றா ஃபுல்லா மூடுறது. இப்ப நான் வந்து உயர்ந்து காட்டக்கூடிய மாதிரி ஆக்களை தெரியத்தானே வேணும். அதுக்காக தான் நாங்க அப்படி இதன்றோம். ஆனா எல்லாமே 5 அடி வளரக்கூடிய ஆக்கள். 5 அடி அல்லது இப்ப மொட்டக்கருப்பன் இது கருப்பு கவனிக்குள்ள நிக்கிறேன். கருப்பு கவனி 6 அடி வளர்ந்துருக்கு. அப்ப அதே நேரத்துல மிகப்பெரிய 2 பெரிய காத்தையும் புயலையும் சந்திச்சாச்சு. சந்திச்சாலும் ஒரு நெல்லும் விளையல. எல்லாற்ற நெல்லும் விழுந்துட்டு, முழுப்பேற்ற நெல்லும் விழுந்துட்டு, ஒரு நெல்லு கூட நாங்க விதைச்ச மொட்டைக்கருப்பனோ சரி, பச்சை பெருமாளோ சரி, அணில் வெறியனோ சரி, ஊர்வல் எல்லாம் கிட்டத்தட்ட கருப்பு கவனியாவது பரவாயில்ல, ஊர்வல்ல வளர்ந்துருக்கிற வளர்த்தி 6-6.5 அடி இருக்கு. அதுகள் வந்து ஏன் விழாம இருக்குதுன்னு காரணம் வேண்டா, நாங்கள் கொடுக்குற இடுபொருட்கள் இயற்கையா இருக்குது, விதைக்கிற முறை வந்து இருக்குது. இப்ப எல்லாமே காரணம். இப்ப கணவர் சொல்றது பாரம்பரிய நெல்லண்டா விதைக்க இயலாது, விதைச்சா விழுந்துடும், அறுவடை செய்யலாம், மிஷினால வெட்ட இயலாது ரெண்டு ஊறிப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. இயற்கைன்ற படைப்புல எங்களுக்கு இப்படி பாதகம் விளைவிக்கிற படைப்பு ஒரு காலம் கடவுள் படைச்சது இல்லை. நாங்க செய்யறது என்னண்டா விளைச்சல கூட எதிர்பார்த்து தேவையில்லா பிரச்சனைகளை செய்து இப்ப கூடுதலா நெல்லை விதைக்கிறது, கூடுதலா கெமிக்கலை பாவிக்கிறதுண்டா நெல் உசார் இருக்காது, அது விழத்தான் செய்யும், ஒன்றும் செய்யல. அப்ப நாங்க தான் யோசிச்சு வேலையை செய்யணும். நன்றி.